190 பரீட்சார்த்திகளின் பெறுபேறுகள் இடைநிறுத்தம். வேதன முரண்பாடுகளை தீர்க்க நடவடிக்கை ஜனாதிபதி தெரிவிப்பு. திருமண கோலத்தில் ஆசிரியர் நியமனம் பெற்ற இளம் பெண். ஹம்பஹாவில் பாடசாலை மாணவிகள் 3 காணவில்லை. கொள்வனவு செய்யப்படும் முட்டைகளின் எண்ணிக்கை 1 மில்லியனால் அதிகரிப்பு. இடது சிறுநீரகத்துக்கு பதிலாக இளம் பெண்ணின் வலது சிறுநீரகம் அகற்றப்பட்டது. அரசு துறைகளில் உள்ள சகல பிரிவுகளிலும் நிலவும் வேதன முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பொருளாதார ரீதியில் வீழ்ச்சியடைந்திருந்த நாடு தற்போது மீழ்ச்சியை ஆரம்பித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இருந்து இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடு என்ற ரீதியில் இன்னும் கடக்க வேண்டிய தூரம் அதிகம் உள்ளதாகவும் அதற்கு தொழிற்சங்க அமைப்புகளும் காலத்துக்கு ஏற்ப மாற்றங்களை மேற்கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான வேலை திட்டத்திற்கான அனைத்து தொழில்துறையினரும் கருத்துக்களை பெறவும் கலந்துரையாடவும் எதிர்காலத்துக்கு பொருத்தமான தொழிலாளிகளை உருவாக்குவதற்கும் ஊழியர் மையம் ஒன்றை உருவாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க உள்ளது. அதற்காக அரசாங்கம் ஆண்டுதோறும் நிதி ஒதுக்கீட்டை மேற்கொள்ள எதிர்பார்த்துள்ளது. வங்கித்துறை உள்ளிட்ட நிதி நிறுவனங்களின் அரசாங்கத்தின் பலத்தை வைத்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான அரசாங்கத்தின் திட்டம் தொடர்பில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டு நிதித்துறையில் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்காக 2027 ஆண்டு வரை வெளிநாட்டு கடனை செலுத்தாமல் இருப்பதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். 2023 ஆண்டுக்கான கல்வி பொருத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் நேற்று வெளியாகியுள்ளன. உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய 2,69,613 பரீட்சார்த்திகளில் 1,73,444 பேர், அதாவது 64.33% பல்கலைக்கழக அனுமதிக்கு தகமையுடையோர் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பரீட்சைக்கு தோற்றியவர்களில் 190 பேரின் பரீட்சை பெறுபேறுகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் திணைக்களம் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 146 பாடசாலை பரீட்சார்த்திகள், 44 தனியார் பரீட்சார்த்திகளின் பெறுபேறுகள் இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக குறித்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் கோட் திரைப்படத்தின் படப்பிடிப்பு இலங்கையில் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் கோட் திரைப்படத்தின் படப்பிடிப்பு அண்மையில் ஆரம்பமானது. இந்நிலையில் இத்திரைப்படத்தின் படப்பிடிப்பு இலங்கையில் இடம்பெற உள்ளதாக முன்னதாக செய்திகள் வெளியாகின்றன. எனினும் குறிப்பிட்ட சில காரணங்களுக்காக படப்பிடிப்பு இந்தியாவின் கேரளா மாநிலத்துக்கு மாற்றப்பட்டது. இதற்கிடையில் தற்போது இலங்கையில் கோட் திரைப்படத்தின் படப்பிடிப்பு இடம்பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனுடன் தொடர்புடைய புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. நடிகர் விஜயும் இந்த படப்பிடிப்பில் இணைவதற்காக இலங்கை வருவாரா என ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் வேலையற்ற பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் நியமனம் வழங்கும் நிகழ்வின் போது இடம்பெற்ற சம்பவம் ஒன்று பலரது கவனத்தை ஏற்றுள்ளது. நேற்றைய தினம் தனது திருமண பந்தத்துக்கு தயாரான இளம்பெண் திருமண ஆடை அலங்காரத்துடன் ஆசிரியர் நியமனத்தை பெற்றுக் கொள்வதற்கான நிகழ்விற்கு வருகை தந்திருந்தார். அம்பலாந்தோட்டை பிரதேசத்தைச் சேர்ந்த திரினி என்ற பெண்ணை இவ்வாறு வருகை தந்திருந்தார். தென்மாகாண ஆளுநர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்த்தன தலைமையில் ஆசிரியருக்கான நியமனம் வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. ஹம்பஹா ஜக்கல பிரதேசத்தில் பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்வதற்காக சென்ற 14 வயதுடைய 3 மாணவிகள் நேற்று முதல் காணாமல் போயுள்ளதாக ஜக்கல மற்றும் வீரகுல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காணாமல் போன 3 மாணவர்களும் கம்பஹா ஜக்கல பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் 9ஆம் தரத்தில் கல்வி கற்கும் நண்பர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் மூவரும் கடந்த புதன்கிழமை இரவு வரை வீட்டுக்கு வரவில்லை என தெரிவித்து பெற்றோர் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார்கள். காணாமல் போன 3 மாணவர்கள் தொடர்பில் எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை என வீரகுல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பில் சிறுவர் பெண்கள் பணியகம் மற்றும் வீரகுல காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் கொள்வனவு செய்யப்படும் முட்டைகளின் எண்ணிக்கை தற்போது 1 மில்லியனால் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களம் இதனை குறிப்பிட்டுள்ளது. இதன்படி கடந்த காலங்களில் 7 மில்லியனாக காணப்பட்ட நாளாந்த கொள்வனவு செய்யப்படும் முட்டைகளின் எண்ணிக்கை தற்போது 8 மில்லியனை தாண்டியுள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போது நாட்டுக்கு வருகிற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பினாலும் மீன், இறைச்சி போன்றவற்றின் விலை உயர்ந்துள்ளமையினாலும் முட்டைக்கான கேள்வி அதிகரித்துள்ளதாக கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. முறையான பதவிகளின்றி சாணைகளை வைத்திருப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மேல்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம், சட்டம் அதிபர் திணைக்களம் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்கள ஆகிய தரப்பினருக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
வனஜீவராசிகள் திணைக்களத்தினால் மீட்கப்பட்ட 15 யானைகளை முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச உள்ளிட்ட அவற்றின் உரிமையாளர்களுக்கு மீண்டும் கையளிப்பது தொடர்பில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்ய கோரி சுற்றுச்சூழல் அமைப்புகளால் நிதி பேராணை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த மனுக்கள் சோபித ராஜகருணா மற்றும் தம்பிக்க கனப்புல ஆகிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் ஆலயம் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்படி மனுதாரர்கள் சார்பில் மன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழுவில் சமர்ப்பணங்களை ஆராய்ந்து நீதியரசர் ஆயம் முறையான பதிவுகளின்றி யானைகளை வைத்திருப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை முறையான அனுமதி பத்திரம் இல்லாத காரணத்தினால் வன ஜீவராசிகள் திணைக்களம் அதிகாரிகளால் மீட்கப்பட்ட யானைகள் மீண்டும் அவற்றின் உரிமையாளர்கள் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தி கொழும்பு மற்றும் மாத்தளை நீதிவான் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவும் செல்லுபடியற்றதாகி மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் காலங்களில் வாகன இறக்குமதி செய்யப்பட்டால் வாகனங்களின் விலை குறைக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது. வாகன இறக்குமதி அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டாலும் அதற்கான உரிய திகதி குறித்த அறிவிப்புகள் எதுவும் வழங்கப்படவில்லை என அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனினும் வாகன இறக்குமதி மேற்கொள்ளப்பட்டால் வாகனங்களின் விலை குறைக்கப்பட மாட்டாது என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. புத்தளத்தில் முடி உலர்த்தி மூலம் தலையை உலர வைத்த போது மின்சாரம் தாக்கி மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புத்தளம் 5ஆம் குறுக்கு தெருவை சேர்ந்த 17 வயதுடைய துவான் சலீம் முகமது ரஷ்கான் என்ற மாணவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவர் நேற்றைய தினம் தனது வீட்டில் குளித்துவிட்டு தலைமுடி உலர்த்தி மூலம் அவரது முடியை உலர வைத்த சந்தர்ப்பத்திலேயே மின்சாரம் தாக்கி உள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து குறித்த மாணவனை அங்கிருந்து மீட்டு உடனடியாக புத்தளந்தல வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார்கள். எனினும் வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதேவேளை உயிரிழந்த மாணவன் இம்முறை நடைபெற்ற கல்வி பொறுத்தராத சாதாரண பரீட்சையில் தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவரின் இடது சிறுநீரகத்துக்கு பதிலாக வலது பக்கத்தில் உள்ள சிறுநீரகம் அகற்றப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ராஜஸ்தானைச் சேர்ந்த 30 வயதுடைய பெண் ஒருவர் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டு தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அங்கு அவர் இடது பக்கம் உள்ள சிறுநீரகத்துக்கு பதிலாக வலது பக்கமாக உள்ள சிறுநீரகம் அகற்றப்பட்டுள்ளது. இதனால் குறித்த பெண்ணின் உடல்நிலை மீண்டும் மோசமடைந்த நிலையில் ஜெய்ப்பூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தவறான முறையில் அறுவை சிகிச்சை மேற்கொண்ட தனியார் மருத்துவமனைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். வட இந்தியாவில் பல மாநிலங்களில் கடும் வெப்ப அலை வீசுகிறது. இதனால் டெல்லி, ராஜஸ்தான் மற்றும் ஹரியானா உள்ளிட்ட பகுதிகளில் கடும் வெப்ப அலையால் மக்கள் பெரும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளார்கள். இதற்கமைய கடும் வெப்ப அலை காரணமாக பஞ்சாபில் உள்ள கட்டிடம் ஒன்றில் பொருத்தப்பட்டிருந்த குளிரூட்டி தீப்பற்றி எரிந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் குறித்த காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அமெரிக்காவில் துப்பாக்கிச் சூட்டில் 3 உயிரிழந்துள்ளார்கள். அமெரிக்காவின் மினிசோட்டா மாகாணத்தில் மினியாபோலிஸ் நகரில் அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று குறித்த துப்பாக்கிச் சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இனம் தெரியாத நபர் ஒருவர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார்கள். தகவலிருந்து சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் குறித்த நபரும் உயிரிழந்துள்ளார்கள். இதன்படி 3 பேர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.